ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். விஜய் மாநாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மதுரை அந்த சுற்று வட்டார பகுதிகளில் எப்படி இருக்கும் இந்த மாநாடு நடக்கும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீண்ட நாள் கழித்து வானிலை சம்பந்தமா ஐபிசி தமிழ் சார்பா நாங்கள் கேட்க வந்திருக்கோம். நம்மளுடைய அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஐபிசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மழை சீசன்னா கண்டிப்பா செல்வகுமார் அவர்கள் ஐபிசி தமிழில் வந்துடுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ஒரு சில நாட்களாக ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவுங்கிறது இருந்துட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மேகம் கொஞ்சம் ஒரு கருக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று லைட்டான ஒரு மழை பெஞ்சுது. இன்னைக்கு காலையிலுமே ஒரு ஒரு லைட்டா ஒரு ஒரு மேக மூட்டத்துடன் காணப்படுகிறது. எப்படி இருக்கு வானிலை? அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில வங்கக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று கரை கடந்தது. நேற்று முற்பகல்ல கரை கடந்தது. ஆனால் கரை கடந்தாலும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இணைந்த ஒரு காற்று சுழற்சி மேலடுக்குல நீடித்து கொண்டிருந்தது. அதை தனியா இங்கே மேலடுக்க மட்டும் கழட்டி விட்டுட்டு சொல்லலாம். ஒரு பகுதி மேலடுக்கு மற்றும் இடையடுக்கு இங்கே நிற்கிறது. கீழடுக்கு பகுதியில் உள்ள அந்த தாழ்வு பகுதி மட்டும் தனியாக பிரிந்து உள்ளே போய் அதுவும் செயலிழந்து மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ ஆமா, இதன் காரணமா நாடெங்குமே மழை. எங்க எவ்வளவு மழை, அதாவது நான் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்துல மழை, காஷ்மீர்ல மழை, எல்லாம் மேக வெடிப்பு மழை போல கொட்டுகிறது. ஒரு மாதமாக தெலுங்கானாவில, ஹைதராபாத்ல எல்லாம் ஒரு மாதமா பெரிதா வெயிலையே பார்க்க முடியாத நிலைமை. ஆந்திர பிரதேசம் எல்லாம் வெயிலே வடக்கு ஆந்திர பிரதேசம் எல்லாம் வெயிலே பார்க்க முடியல. கொஞ்சம் வெயில் காட்டாதா அப்படின்ற அளவுல ஒரு வானிலை இருந்துட்டே இருக்கு. இப்ப வங்கக்கடல்ல புதிதாக கழண்டு தனியா நிற்கக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சி இப்ப கீழடுக்கு சுழற்சியா மாறி இருக்கு. அதுவும் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாய் உருவாக போகுது இன்றைக்கு நாளைக்கு உள்ள. அது மிக வேகமாக தீவிர தாழ்வு பகுதியாகவும் ஒரு தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம். அது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில இப்ப நீடித்திருக்கு. தீவிரமடைந்தால் வடக்கு நோக்கி கொஞ்சம் நகரும். தீவிரமடைந்தால் ஒடிசா பகுதியை நோக்கி நகரும். டிப்ரெஷனா மாறினுச்சுன்னா வடக்கு ஒடிசாவை நோக்கி நகரும். அப்படிதான், அதாவது பாலாசூர் நோக்கி நகரும். இப்ப இருக்கிறது விசாகப்பட்டினத்திற்கும் புவனேஸ்வருக்கும் இடையில. அது புவனேஸ்வர் நோக்கி நகரலாம், பூரி பாரதீப் நோக்கி. இன்னும் தீவிரம் அடைஞ்சதுன்னா அது பாலாசூர் நோக்கி, கல்கட்டா ஒட்டிய பகுதியை நோக்கி நகரும். இப்போ இதுதான் இந்த சிஸ்டம். அதுக்கு அடுத்த சிஸ்டமும் இருக்கு இந்த மாத இறுதியில. இப்ப இதனால என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆந்திர பிரதேச பகுதியில நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து கொண்டிருந்தது. நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா வால்பாறையில 15 சென்டிமீட்டர் மழை. நேற்று முன்தினம், நேற்றைக்கு 8 சென்டிமீட்டரா குறைஞ்சிருக்கு நேற்றைக்கு. ஏன்னா இது கொஞ்சம் அது பிரிந்து சென்றது. மேலடுக்கு சுழற்சி மட்டும்தான் இருக்கு. காற்றோட ஈர்ப்பு, தென்மேற்கு பருவ காற்றோட ஈர்ப்பு என்பது வங்கக்கடல் நோக்கி இல்ல, கேரளாவில் நுழையும் காற்றோட அளவு குறைவா இருக்கு. இருந்தாலும் 8 சென்டிமீட்டருங்கிறது கொஞ்சம் அதிகமான மழை தான். நீலகிரியில ஒரு 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரியில ஒரு 3 சென்டிமீட்டரும் மழை. இதுல தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிருக்கு. 5 சென்டிமீட்டர் வரையும் பெய்திருக்கு. சென்னையோட பாரிஸ் கார்னர்ல கூட 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 5 சென்டிமீட்டருக்கு மேலேயே பெய்திருக்கு. வட சென்னையில நல்ல மழை பொழிந்திருக்கு. தண்டையார்பேட்டை மற்றும் அப்படியே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும், திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை வரைக்கும், பழவேற்காடு வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கு கனமழையாக. எல்லாமே 5 சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்குது. இதுல திருத்தணியும் மழை தான். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரமும் மழை, கிருஷ்ணகிரியும் மழை. அதாவது இப்ப எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்குன்னா கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், கேரள எல்லையோரம். தமிழ்நாட்டிலே வட உள் மாவட்டங்கள், அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கர்நாடக எல்லையோர பகுதி, நீலகிரி, இங்க மட்டும் மழை பெய்து கொண்டிருக்கு. அதுவும் மாலை இரவு மழை. இப்போ இந்த சிஸ்டம் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்தால் இந்த தீவிரம் குறையும். இப்ப இந்த அளவுக்கு மழை இருக்கு. 8 நீலகிரி மாவட்டத்துல 5, வால்பாறையில 8 பெய்திருப்பது. நாளை 5ஆக குறையும் வால்பாறை. நீலகிரி ஒரு 4, 5 தான் இருக்கும். இதுக்கு மேல தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிற நிலை வேணா இன்னைக்கு 8 சென்டிமீட்டர் பெய்யலாம். ஆனா நாளை அது 5ஆக குறைந்து 4ஆக குறைந்து சீராக ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுல இருந்து கொண்டே இருக்கும். முற்றிலுமா நின்று போய் விடாது. ஏன்னா சிஸ்டம் வங்கக்கடலை இருந்துட்டே இருக்கும். இந்த மாத இறுதி வரை இருந்துட்டே இருக்கும்.
ஒன்று போனாலும் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இந்த மாத இறுதிக்குள்ள 3 சிஸ்டம் இருக்கும். தீவிரமில்லாத ஒரு மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டுல வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி மட்டும் இருக்கும். டெல்டாவிலையும் மேகமூட்டம் இருக்கும். ஏன்னா கடல்ல மழை பெய்து கொண்டே இருக்கு. மேகமூட்டம்லாம் அதிகமா உருவாகுது, மழையாக மாறாமல் இருக்கு. மந்தமான வானிலை, மழை இல்லாத ஒரு மந்தாரமான வானிலையாக இருக்கும். வட சென்னை மற்றும் ஆந்திர எல்லையோரத்துல மழை, நல்ல மழை. அதான் இப்போ அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆந்திரா, ஒடிசா, அதே மாதிரி அந்த கர்நாடகா ஒட்டியுள்ள பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விழுப்புரம், சென்னை ஒட்டியுள்ள பகுதியாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவுன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த மாதிரியான பகுதிகளில் காற்றின் திசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் பார்க்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கன்னியாகுமரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தில கொஞ்சம் வலுவான காற்று இருக்கு. குறிப்பா மன்னார் வளைகுடா, அதாவது இலங்கைக்கும் அந்த தென் மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட ராமேஸ்வரத்திற்கும் தெற்கே உள்ள பகுதி, அந்த தூத்து கடலோர பகுதி, தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வலுவான காற்று இருக்கு. அதே போல குமரி கடல்லையும் வலுவான காற்று இருக்கு. இது நீண்ட காலமாவே இருக்கு. ஒரு வாரம், ஒரு 2-3 நாள் தான் இடைவெளி கொடுக்குது, உடனே அடுத்த சிஸ்டம் உருவாகுது. இந்த காற்று இருந்து கொண்டே தான் இருக்கு. இது இந்த மாத இறுதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அந்த இடத்துல எடைந்த படகாகிய இந்த பிளாஸ்டிக் படகு, கட்டுமரம் இதெல்லாம் கண்டிப்பா இறங்க முடியாது. பெரிய படகு, விசைப்படகுக்கு சவால் அதிகமா இருக்கும். அதனால தடை விதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா கடலுக்குள்ள இறங்க வேண்டாம்னு மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில. அரபிக்கடல்லையும் வலுவான காற்று இருக்கு. அரபிக்கடல்லையும் வலுவான காற்று இருக்கு. ஒட்டுமொத்தம் அரபிக்கடலோர மாநிலங்கள் எல்லாமே கடும் காற்று இருக்கு. கடல் சீற்றமும் அதிகமா இருக்கு. வங்கக்கடலோட ஆழ்கடல் பகுதியும் வலுவான காற்று இருக்கு, இலங்கைக்கு கிழக்கே அந்தமான் வரைக்கும். ஆகவே தமிழ்நாட்டில் இந்த வடகடலோரத்துல ஒட்டி மட்டும்தான் கொஞ்சம் கடல் சீற்றம் இல்லாமல் இருக்கலாம். அரபிக்கடலோர எல்லா மாநிலங்களுக்கும் கடல் சீற்றம், குமரி முனை, குமரி கடல், அப்புறம் தூத்துக்குடி ராமநாதபுரம் தெற்கு பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடாவுன்னா காற்று கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கு. இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால கடலுக்குள் செல்லாமல் இருப்பது நல்லதுதான். ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், மதுரையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வருகின்ற 21ஆம் தேதி மதுரையில் நடக்க போகுது, விஜயனுடைய மாநாடு. அந்த தேதிகளில் எப்படி இருக்க போகுது? ஏன்னா 20, 21, 20ஆம் தேதி இரவு எப்படி இருக்கும், 21ஆம் தேதி இரவு நம்ம எப்படி கணிக்க முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து 17ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் விஜய் மாநாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மதுரை அந்த வட்டார பகுதிகளில் எப்படி இருக்கு? கண்டிப்பா. அதாவது அந்த மாநாடு நடக்கும் இடம் தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மதுரையோட வடக்கு பகுதி, அதாவது நத்தத்துக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் மதுரை மாநகரத்திற்கும் இடைப்பட்ட திண்டுக்கல் மதுரை மாவட்ட எல்லை பகுதியில, அதாவது சொல்ல போனா இந்த சோழவந்தான், இந்த பாலமேடு, அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மேலூர், கொட்டாம்பட்டி, அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட அந்த எண்ணெயும் பகுதியாகிய அந்த பொன்னமராவதி, துவரங்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, அப்புறம் இந்த சிவகங்கை மாவட்டம் இந்த பூவந்தி அதை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகளில் மட்டும் லேசான மழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கலாம். ஆனால் 21ஆம் தேதிக்கு மழை வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு தெற்கேயே இல்லை என்றுதான் சொல்லணும். விழுப்புரத்திற்கு தெற்கே 21ஆம் தேதி மழை இல்லைன்னு தான் சொல்லணும். வறண்ட வானிலையும் இதமான வெப்பநிலையும் இருக்கலாம். ஆனா ஒரு கடும் வெயில் இருக்காது. 22ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் வெயில் உயர போகுது. இதமான வெப்பம் கொஞ்சம், ஆனா கொஞ்சம் புழுக்கமான நிலை நிலவும். அதாவது வியர்வை இருக்குமே தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மதுரைக்கு வடக்கே கொஞ்சம் மேகங்கள் மிரட்டலாம். மதுரைக்கு வடக்கே திண்டுக்கல் நத்தத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த பகுதியில மேகங்கள் மிரட்டலாம் தவிர மழை வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லணும். மழைன்னா இப்ப ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் தான். கேரள எல்லையோரத்திற்கு கூட கொஞ்சம் தீவிரம் குறைந்து வால்பாறையிலையும் நீலகிரியிலையும் மட்டும்தான் இருக்கும். பெரும்பாலும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் நல்ல மழை. வடவுள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இந்த மாத இறுதியில கொஞ்சம் ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பொழிவு தெரிகிறது தவிர பெரிய அளவிலே ஒரு தொடர் மழையோ அடைத்து கொண்டு பெய்யும் மழையோ இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை எதுவுமே இல்லை. பெய்தால் ஒரு 10 நிமிடத்துல போய்விடும். அது வடவுள் மாவட்டங்கள்ல அப்படித்தான் இருக்கிறது. ஆங்காங்கே இந்த மேக மூட்டங்களோட நம்ம லேசான மழை வந்து நம்ம எல்லா இடங்களையும் பார்க்கிறோம் பெரும்பாலும். இது வந்து எத்தனை நாளைக்கு தொடரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக இந்த சிஸ்டம் ரெண்டுமே அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் உள்ள போயிட்டு இருக்கு. புதிதாக ஒரு சிஸ்டம் உருவாகி இருக்கு. இந்த சிஸ்டம் 22ஆம் தேதி வரை நீடிக்கும். 22ஆம் தேதி வரை நீடிக்கும். 22ஆம் தேதி வரை நீடித்தாலும் விலகி வடக்கு நோக்கி ஒடிசா நோக்கி போக போற காரணத்தினால தென் மாவட்டங்களுக்கு மேகமூட்டம் இருக்காது, வெயில் அதிகமாகும்.
கிட்டத்தட்ட நேற்றுக்கு மதுரையில கூட நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட 100 டிகிரி எட்டிட்டு மதுரை விமான நிலையம் 100 டிகிரி வெப்பம் எட்டிட்டு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல. படிப்படியாக இப்போ இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல வெயில் அதிகமாக இருக்கும், அப்புறம் திருச்சிக்கு வெயில் அதிகமாகும், கொஞ்சம் கொஞ்சமா வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த மாத இறுதியில வெயில கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பழவேற்காடு பகுதியில சூரியன் குத்துக்கதிர் விழுகிறது, நாளை எல்லாம் சென்னையில விழ போகிறது. இப்படி இந்த செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். அதனால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்துல தென்மேற்கு பருவ காற்றும் தீவிரமா நுழையாம மகாராஷ்டிரா கர்நாடகா வழியாக நுழைய போகிற காரணத்தினால அதுல ஈரப்பதம் இல்லாத காற்றும் தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இதனால இந்த மாத இறுதியில கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். படிப்படியாக இந்த மேகம் விலக தொடங்கும்னு சொல்றேன். இன்னொரு 3 நாள்ல இந்த மேகமூட்டம் விலகிடும். ஏன்னா ஒடிசா நோக்கி விலகி போகிற காரணத்தினால அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கும். மாத இறுதியில வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். வெயிலுக்கு பின் தான் அதுவும் வியர்வை புழுக்கம் எல்லாவற்றிற்கும் பின்பு மாலை இரவுல ஆங்காங்கே இடிமழை இருக்கும். ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. அதுவும் குறிப்பா மதுரையில பெரிதளவில் மழை இல்லை அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. விஜய் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த அப்டேட்டை கேட்டுட்டு. மற்றொரு நேர்காணல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.